வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான கருப்பு பல்சர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். ஒரு கருப்பு பல்சர் பைக் இருக்கு. அந்த பைக்கை யூஸ் பண்றவங்கலாம் அடுத்தடுத்து மர்மமான முறையில ஆக்சிடென்ட் ஆக்கப்படுறாங்க. அதே மாதிரி சிலர் கொல்லப்படுறாங்க. எதனால அந்த பைக்கை யூஸ் பண்றவங்கலாம் இப்படி ஆகுறாங்க? அந்த பைக்கும் அடிக்கடி ஆட்டோமேட்டிக்கா மூலம் ஆகுது. இந்த மாதிரி பைக்கு நம்ம ஹீரோ கிட்ட வருது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்தது, நம்ம எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் வச்சு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ராஜா அப்படின்றது. இவரோட பல்சர் பைக்ல இவர் போயிட்டு இருக்காரு. போற வழியில சில விஷயங்களை யோசிக்கிறாரு. இந்த பைக் வந்ததுல இருந்து அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடந்திருக்கும், ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். அதுக்காக தான் இந்த பைக் ஏதோ பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு போல. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒருத்தரை காட்டுறாங்க. அவரை ஒரு மாடு வேகமா வந்து முற்ற மாதிரிலாம் தோணுது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. கனவுல இருந்து முழிக்கிறாருல, இவரோட பேரு குரு அப்படின்றது. இவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவுலாம் வந்துட்டு இருக்கு போல. இப்ப குருவோட அம்மாவும் காவேரி உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரியை பொறுத்த வரைக்கும் இவரோட சொந்தக்காரரா இருப்பாரு. இவர்கிட்ட பண உதவி கேட்டுதான் வந்திருக்காரு போல. இந்த ரோலை மன்சூர் அலிகான் தான் பண்ணிருப்பாரு. இந்த காவேரி இருக்காருல, 5 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது குடி தண்ணீர் சப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் பிசினஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. காசை தாப்பான்னு கேட்கும் போது இந்த குரு இருக்காருல, இந்தாங்க நான் காசுன்ற மாதிரி காசை தந்துடுறாரு. அதே மாதிரி என் கூட இருக்க என்னோட ஃப்ரெண்டையும் உங்களோட பிசினஸ்க்காக நீங்க கூட வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இதை தாண்டி இந்த குரு கிட்ட ஒரு பல்சர் பைக் இருக்கு, நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது காலில் வெட்டுப்பட்டுது. என்னப்பா ரத்த காவு வாங்குது அப்படின்ற மாதிரி காவேரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு வாங்க போலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே கூப்பிட்டு போறாரு. அப்ப குரு இருக்கார்ல, ஆனா பிசினஸ்ல ஒருத்தன் தொல்லை கொடுக்குறான்னு சொன்னீங்கல்ல, அவனெல்லாம் விடாதீங்க, கொஞ்சம் தட்டி வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி காவேரியே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் கருப்பு பல்சர் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஆக்சுவலா இந்த காவேரிக்கு யாரோ பிரச்சனை தரதா சொன்னாரு பாத்தீங்களா? யாரு பிரச்சனை தருவாங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் அந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காவேரி ஆளுங்க ஹீரோவை அடிச்சு தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ டிவிஎஸ் 50ல தான் போயிட்டு இருக்காரு. வேகமா அடிக்கிற மாதிரி வந்தவர் தாண்டி போயிடுறாரு. எதுக்காகடா தாண்டி போனன்னு பக்கத்துல இருக்கவன் கேட்கறான். நம்ம ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது, அவனே வந்து இடிச்ச மாதிரி தெரியணும். இப்ப வேகமா போய் சடன் பிரேக் பிடிக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேகமா வந்து சடன் பிரேக்கும் பிடிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ இடிச்சிருக்க மாட்டாரு. என்ன பிரதர் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, கவனமா போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஹீரோவோட பைக் அடிக்கடி மக்கர் பண்ணும். இப்போ ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. உணவும் பைக் மக்கர் ஆயிடுமான்னு ஹீரோ ரெடி பண்ணி தரேன்றவரி ரெடி பண்ணிலாம் தராரு. இப்ப லக்ஷ்மின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு மேல வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, தண்ணி எல்லாம் ஊத்தி இவங்களை எழுப்பி விடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணி தந்து இந்த இடத்தை விட்டு அனுப்பி விடணும் அப்படின்ற மாதிரி அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி காவேரியை நமக்கு காட்டுறாங்க. காவேரியோட ஆளுங்க சொதப்பிட்டு வந்திருக்காங்கல்ல, ஏண்டா ஒரு சின்ன வேலையை கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. காவேரியோட பையன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்கான். அவனோட போனை யாராவது புடுங்கினாங்கன்னா பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த காவேரி ஒரு பல்சர் பைக்கை குரு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா? அத பையன் ஓட்டுறன்ற மாதிரி எடுத்துட்டு வெளியே போயிருப்பான். வெளியே போன பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல பையன் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான் போல. இவனோட ப்ராப்ளம் எப்பதான் சரியாகும்னு தெரியல. அந்த பைக்கை சீக்கிரமா விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவோட வீட்டுக்குள்ள ஒரு பால் வந்து விழுந்துருது. இப்ப சின்ன பசங்களும் பாலை தாங்க அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அந்த பசங்களை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல. அண்ணன் நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற சந்தோஷமான விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே சந்தோஷப்படுறாரு. மாப்பிள்ளை கிட்ட போனை கூடுன்ற மாதிரி அவர்கிட்டயும் கொஞ்ச நேரம் இவர் பேசிட்டு இருக்காரு. லக்ஷ்மின்னு ஒருத்தங்களுக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா? அவங்க மேட்ரிமோனில ஒரு 3 ப்ரொஃபைல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 3 பசங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணித்தாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வேலையை முடிச்சுட்டு லக்ஷ்மியை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஷார்ட் லிஸ்ட் தானே பண்ணேன், அதுக்குள்ள நீங்க வீடு தேடி வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாதிரியே வேற ஒருத்தரையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண, அவர் இந்த மாதிரிலாம் வீடு தேடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணல, எனக்கு என்னமோ இவரை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது யாரோட ப்ரொஃபைலா இருக்கும்னா நம்ம ஹீரோவோட ப்ரொஃபைலா தான் இருக்கும்.
இப்ப ஹீரோ வீட்ல ஜாலியா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்ட் ராகுல் வரது இவருக்கு தெரிய வருது. ஐயோ இவன் வேற வரானே அப்படின்ற மாதிரி பர்ஸ்ல இருக்க காசெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கதவை திறந்து ராகுல உள்ள கூப்பிடுறாரு. மச்சான் சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்லிட்டாரு. இந்தடா இருக்கிற காசை எடுத்துக்கோன்னு இவர் பர்ஸை தராரு. பர்ஸ்ல தான் காசு இல்லல்ல, சரி என்ன பண்றது நானே வாங்குறேன்ற மாதிரி ராகுலும் சரக்கெல்லாம் வாங்கிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாடியில உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்றதுக்காக தான் மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு போல. என்ன ஒரு பொண்ணு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கா, அந்த பொண்ணு செம்மையா இருக்கா, நீயே பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட் ராகுல் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப மாந்திரிகம்லாம் தெரிஞ்ச ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் டீ குடிச்சுக்கிட்டே அங்க இருக்க ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு குடிகாரங்க பயங்கரமா கெலாட்டா பண்றாங்க. அப்படியே மூஞ்சிலே ஒண்ணு வச்சனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவர் இருக்கார்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ரெண்டு பேரே ஒரு சண்டைனால மாத்தி மாத்தி அடிச்சு செத்து போயிடுவீங்க, போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல நியூஸ் பேப்பர்ல அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு செத்து போயிருக்காங்க நியூஸ் வந்திருக்கு. அதை பாக்குறவரு லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இவருக்கு ஓரளவுக்கு சக்தி எல்லாம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லக்ஷ்மியே நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. எங்க ஒரு பொண்ணு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கா, கால் கூட பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க உங்க போட்டோவை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருந்தது, அதனால தான் கால் பண்றதை பத்தி யோசிக்கல, சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடியே ஒரு போலீஸ் ஜீப் வருது. ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் லேட்டா தான் இவர் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விலகி போய் நிக்கிறாரு. அந்த போலீஸுமே கிராஸ் பண்ணி போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுமே நேர்ல மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவர் இந்த பைக்ல நம்ம போனா என்ன ஆகுறது, வேற பைக்ல போனோம்னு யோசிக்கிறாரு. அப்ப வேற ஒருத்தர் இருக்கார்ல, என்னோட பல்சர் பைக்கை வேணா எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல என் ஃப்ரெண்டு தான் புல்லட் பைக் வச்சிருக்கான்ல, நான் அதை கொண்டு போறேன்ற மாதிரி இவருமே புல்லட் பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க. ஓஹோ புல்லட் பைக்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசுறாங்க. இல்லங்க இது என் புல்லட் பைக் இல்ல, எந்த சர்வீஸ்ல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா நீங்க என்ன பைக் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம டிவிஎஸ் 50 சொன்னா ரொம்ப அசிங்கமா நினைப்பா, அதனால நம்ம வேற ஏதாவது பைக் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் பல்சர் பைக் தான் வச்சிருக்கேன், பிளாக் பல்சர் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, எனக்கு பல்சர் பைக்னா ரொம்ப பிடிக்குங்க, அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணும்போது பல்சர் பைக்ல வெளியெல்லாம் போய் சுத்தலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அவசரப்பட்டு போய் சொல்லட்டுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. காவேரி கிட்ட நிறைய பேர் வேலை பாக்குறாங்கல்ல, அதுல அந்த குருவோட ஃப்ரெண்டும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் அவருக்கு வித்தியாசமா சவுண்ட் கேட்டு முழிப்பு வந்துருது. சரி யூரின் பாஸ் பண்ணிட்டு போய் படுப்போன்ற மாதிரி யூரின் பாஸ் பண்றதுக்காக வராரு. அப்ப அங்க நின்னுட்டு இருக்க கருப்பு பல்சர் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு இவரை நோக்கி திரும்புது. இவரை அட்டாக் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இருக்கு. ஒரு எரும மாடு முற்றத்துக்கு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இது இஷ்டத்துக்கு முட்டிட்டு இருக்கு. இவருமே கத்தி மத்தவங்களை எழுப்பலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த பைக் இவரோட கதையை முடிச்சிருது போல. இப்ப காலையில சமயம் போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் விசாரணை பண்றாங்க. இவன் எப்படி இறந்து போனா, இதை பத்தி நம்ம குரு கிட்ட சொல்லலான்ற மாதிரி காவேரியும் கால் பண்ணி சொல்றாரு. இது அவன் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி குருவும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் தங்கச்சிக்கு கால் பண்ணி பேசுறாரு. அண்ணன் பொய்யே சொல்ல மாட்டேன்ல, ஆனா அவசரப்பட்டு இந்த பொண்ணு கிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு பொய் சொல்றதெல்லாம் தப்பு இல்ல, நீ சொன்ன பொய்யை உண்மையாக்கிடு, எப்படியாவது காசை சேர்த்து ஒரு பைக்கை வாங்கிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. பைக் இடிச்சுதான் அவர் இறந்து போனாரு அப்படின்றது இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. இப்ப போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கிறத பத்தி சொல்றாரு. அது என்னன்னா காளமாடு முட்டி தான் இவன் இறந்து போயிருக்கான்னு சொல்றாரு. எது காளமாடு முட்டி இறந்து போயிருக்கானா, இங்க எப்படி காளமாடெல்லாம் வரோன்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு 40,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாரு. மச்சான் இது மூலியமா ஒரு பைக்கை வாங்கித்தான்ற மாதிரி ராகுல் கிட்ட சொல்லிட்டாரு. பழைய பைக் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ராகுலும் கூட்டு வந்துடுறாரு. அங்க இருக்கவரு ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு. ப்ளூ கலர்லாம் செட் ஆகாது, எங்களுக்கு பிளாக் தான் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர் அவங்க கிட்ட பிளாக்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. காவேரி அண்ணன் கிட்ட பிளாக் கலர் பைக் இருக்கு, அங்க போய் பாருங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காவேரியும் அந்த நாள் என்ன நடந்தது சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப ஆளுங்களுமே சிசிடிவி ஃபுட்டேஜை போடுறாங்க. அதுல பார்த்தா பைக் தான் அட்டாக் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரிய வருது. என்ன பைக் பறக்கலாம் செய்யுது, இதுக்கப்புறம் இந்த பைக்கை நம்ம வச்சிருக்க கூடாது, இந்த பைக்கை சீக்கிரமா வித்துறணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் பார்க்க வந்திருக்கிறது தெரிய வருது. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட்டோம்ல, அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல, நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு அதெல்லாம் தெரியல. ஹீரோ சாதாரணமா வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறது தெரிய வருது. ஹீரோ பைக் வச்சிருக்கிறதா சொன்னாங்க, வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அந்த பைக்கை எப்படியாவது தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிறாருல. ஹீரோ ரொம்ப கம்மி காசு தான் வச்சிருக்காரு. பரவாயில்லப்பா அது போதும், நீங்களாம் நல்லா வரணும், பைக்கை எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பைக்கை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரும் தங்கச்சிக்கு கால் பண்ணி பைக் வாங்கியிருக்க விஷயத்தை
பத்தி சொல்லிட்டாரு. தங்கச்சி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. லக்ஷ்மி கிட்ட பேசணும்ன்ற மாதிரியும் கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா காலை லக்ஷ்மி கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப லக்ஷ்மியும் தங்கச்சியும் பேசிக்கிறாங்க. அண்ணனை பத்தி தான் பெருமையா அந்த தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு பயங்கரமா தூக்கம்லாம் வருது. இவர் போனை ஆஃப் பண்ணாமே நல்லா இந்த இடத்துல தூங்கிடுறாரு. என்ன அவர் பேச மாட்டாரு, தூங்கிட்டாரு போலன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த சமயம் இவங்க ரெண்டு பேருக்குமே வித்தியாசமா ஒரு சவுண்ட் கேக்குது. இவர் ஒரு பைக் வாங்கியிருக்காருல, அந்த பைக் ஆட்டோமேட்டிக்கா ரேஸ் ஆகுற மாதிரி முறுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு ஒரு மந்திரவாதியை காமிச்சாங்கல்ல, அவரு கவனிக்கிறாரு. அவரு சிகரெட் புகையை விடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ளலாம் வருது. ஓரளவுக்கு அவருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியும் போல. இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெவியா சவுண்ட் கேக்குதுல, அதனால ஒரு ஸ்டேஜ்லயே இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த மந்திரவாதிக்கு இந்த பைக்ல ஏதோ தப்பா இருக்குன்றது ஃபீல் ஆகுது. மறுநாள் காலையில ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஜாலியா பைக்ல வெளியே சுத்தலாம் அப்படின்ற மாதிரி பீச்சுக்கு வந்துடுறாங்க. இவங்க சுத்தி பார்க்கறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் இவங்களை கூட்டிட்டு இவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு இவருக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, விட்டு விட்டு தெரியுது. அதனால ஏடாகுடமா பைக் ஸ்கிட் ஆகி இவங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. இந்த பைக்குனாலதான் பிரச்சனைன்ற மாதிரி காமிச்சு இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப குரு அவரோட ஜீப்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப பின்னாடி ஒரு காலமாடி இவரை துரத்துற மாதிரிலாம் தோணுது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம், அதாவது காலமாட காணோம். இது எல்லாமே இவரோட இல்யூஷன் தான் போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த தங்கச்சியை காட்டுறாங்க. கவனமா போக மாட்டியானா, நீ விழுந்ததும் இல்லாம அவங்களையும் விழ வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி திட்டுறாங்க. திடீர்னு கண்ணு தெரியாம போயிருச்சுமா, ஏதோ தப்பா இருக்கு, அந்த பைக்ல ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல புலம்பிட்டுலாம் இருக்காரு. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தங்கச்சியும் யோசிக்கிறாங்க. நேரடியா வீட்டுக்கு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்குமே இவரை பிடிச்சிருக்கு. அதனால கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லபடியா முடியுது. நைட்டு நேரம் இவரோட பைக் ரேஸ் ஆகிற மாதிரி முறுக்கிட்டு இருக்குல்ல, இந்த விஷயத்த வாட்ச்மேன் பாக்குறாரு. வாட்ச்மேன் என்ன பண்றாருன்னா கட்டையை வச்சு ஒரு போடு போடுறாரு. அப்படி போட்டோன்னா அந்த பைக் டென்ஷன் ஆயிருந்தா என்னன்னு தெரியல, இவர் அட்டாக் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இருக்கு. என்ன பைக் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சவுண்ட் கேட்டு ஹீரோ ஜன்னல் வழியா பாக்குறாரு. பைக் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டு இருக்கிறது இவருக்கும் தெரிய வருது. செம்மையா பயப்படுறாரு. அவர் அட்டாக் பண்றதுக்காக பைக் வந்துட்டு இருக்கும் போது குறுக்க அந்த மந்திரவாதி வந்துடுறாரு. அவர் வந்து சாம்பல் மாதிரி ஏதோ போட்டோன்னா அந்த பைக் அமைதியா போயிருது. ராகுலோட ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க போல. அவங்கள பிக்கப் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெண்டு பைக்கை யூஸ் பண்ணா என்னன்னு யோசிக்கிறாரு. மச்சான் உன் பைக்கை கொண்டு போறேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. இல்லடா என் பைக்ல சுத்தமா பெட்ரோல் இல்லன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. டே பெட்ரோல்லாம் இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன், நீ சாவியை மட்டும் தான்னு சொல்லிட்டாரு. ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா இந்த ஃப்ரெண்டு புரிஞ்சுக்க மாட்டாரு. நேத்து நைட்டு பயந்த வாட்ச்மேன் இன்னைக்கு வேலைக்கு கூட வரல. ஃப்ரெண்டு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாருல, அதனால பத்திரமா போயிட்டு வான்ற மாதிரி இவர் சாவியை தந்துடுறாரு. ஃப்ரெண்டு ஒய்ஃபை பிக்கப் பண்ணி வந்துட்டு இருக்காருல, திடீர்னு பார்த்தா பைக் பெட்ரோல் இல்லாம ஸ்டாப் ஆயிருது. என்ன திடீர்னு ஸ்டாப் ஆயிருச்சுன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு நபர் இருக்காருல, என்ன பிரதர் ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா பிரதர், கொஞ்சம் பெட்ரோல் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. பெட்ரோல்லாம் தர முடியாது, வேணா மேடமா நான் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாயா போன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப மேற்கொண்டு வந்துட்டு இருக்கும் போது கண்ட்ரோல் இல்லாம ஒரு நபர் மேல போய் இடிச்சிடுறாரு. என்னன்னு தெரியல, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பைக்கை ஓட்டுறதுல இருந்து இவருக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஹீரோ சொன்னது உண்மைதான் போலன்னு யோசிக்கிறாரு. ஒரு வழியா நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. மறுநாள் காலையில ஹீரோ கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக வராரு. நான் இதுக்காக தான் அவ்வளவு சொன்னேன், நீ தான் கேட்கல. அந்த பைக்கை யூஸ் பண்ணும்போது எனக்குமே சில விஷயங்கள் நடந்தது. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கே இந்த பைக் தான் காரணம் போல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி காவேரியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அண்ணா இந்த பைக் செட் ஆகல, காசை திரும்பி தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள காவேரியும் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி வித்துட்டா அவ்வளவுதான், திரும்பி இதெல்லாம் கேட்டு வரக்கூடாது, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது பைக் இல்லாம இருக்கு. அதே மாதிரி வீட்டுல இருந்த தங்கச்சியும் மாப்பிளையும் காணாம போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க, அவங்க தான் பைக் எடுத்துட்டு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு இவர் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட் அந்த வழியா வரும்போது ஃப்ரெண்டு கூட இவருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோ கால் பண்ணும்போது இந்த தங்கச்சி ஹஸ்பண்டுக்குமே கால் வருது. ஆனா கம்பெனி காலா இருக்கும்ன்ற மாதிரி இவர் அந்த கால் எல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஹீரோவும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு லைட்டா கண்ணு தெரியாம போயிருது. கண்ட்ரோல் இல்லாம அங்க இருக்க ஒரு போலீஸ் ஜீப்ல போய் பைக்கை இடிச்சிடுறாரு. இப்ப பைக்கு கீழே விழுந்து கிடக்குதுல, இது அந்த இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. இந்த பைக்கை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பாக்குற இந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் ஷாக் ஆகுறாரு. இவரை எங்கேயோ பார்த்திருக்கமேன்னு யோசிக்கிறாரு. உங்க பேரு கருப்பு தானேன்னு கேட்கிறாரு. கருப்பா? என் பேரு கருப்பு இல்ல சார், ராஜான்னு சொல்றாரு. இல்ல இல்ல நீங்க கருப்பு தான்ற மாதிரி சொல்றாரு.
நான் மதுரையில இதுக்கு முன்னாடி இருந்தேன், அங்க உங்களை பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இன்ஸ்பெக்டருமே பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மதுரையை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுலாம் வருஷம் வருஷம் நடக்கும் பாத்தீங்களா, அங்க போலீஸ் ஆபீசர் மாதிரி இவர் வேலைலாம் பார்த்திருப்பாரு. அங்க எல்லாருமே கருப்புன்னு ஒருத்தரை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அச்சசலா ராஜா மாதிரியே தான் கருப்பும் இருப்பாரு. அவருமே நிறைய மாட்டெல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் மாமா முன்னியே கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரு போன்ல வந்து எப்படியாவது குருவோட மாட்டை பிடிக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப குருவும் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இவரை போட்டு அடிக்கிறாங்க. நீ யாரு, நாங்க யாரு, எங்க வீட்டு மாட்டை நீ பிடிப்பியான்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. இல்லன்னு பைக்கு கிடைக்கும்ன்றதுக்காக அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா கையை உடைச்சிடுறாங்க. இது எல்லாமே இந்த கருப்புக்கு தெரிய வருது. இவருமே வேற சமுதாயத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அது அடி வாங்கினார்ல, அவரோட சமுதாயத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. நம்ம அந்த மாட்டை பிடிக்கணும், அவனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவரோட மாடை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் பிடிக்க முடியாது போல. இப்ப அந்த இடத்துல அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு பயங்கரமா இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாடு இவரை முட்டி தள்ளிலாம் விட்டுட்டு இருக்கு. அதை மீறியும் எப்படியாவது இந்த மாடை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு ஓடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு அந்த மாட்டை அடக்கிடுறாரு. இதெல்லாம் பாக்குற இந்த குரு இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். என்ன இவன் போய் ஜெயிச்சிட்டான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஜெயிச்சதுக்காக இவருக்கு அந்த பல்சர் பைக்கும் கிடைச்சிருக்கும். அந்த பல்சர் பைக்ல இவர் சந்தோஷமா ஒய்ஃபு கூட சேர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவன் எப்படி ஜெயிக்கலாம், அவன் போய் என்னோட மாட்டை எப்படி பிடிக்கலான்ற மாதிரி இவர் கோவத்துல இருக்காரு. மாட்டோட கதையும் முடிக்கணும், அவன் கதையும் முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அவர் பைக்ல வந்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இப்ப இவங்களுமே செட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கீழே விழுந்து பயங்கரமா அடிலாம் பட்டிருக்கு. இப்ப அடிப்பட்டவங்கள இந்த குருவும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எல்லா ஜாதியை சேர்ந்தவனும் போராட்டம் பண்ணால, இன்னும் எதுக்காகடா இந்த ஜாதியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கருப்பு பேசுறாரு. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் ஏத்துக்கவே மாட்டான். கொடூரமா இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சே சாவடிச்சிடறான். இதை தாண்டி அந்த காலமாட்டு மேலேயும் இவனுக்கு கோவம் வந்துருது. அதனால அதோட கதையும் முடிச்சிடறான். இவங்க மூணு பேருமே இப்ப பேயா மாறிட்டாங்கல்ல, இவங்க அந்த பைக்குக்குள்ள போனோம்னு நினைக்கிறாங்க. சோ இவங்களோட ஆன்மா தான் பைக்குக்குள்ள இருக்குன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த கருப்பும் ஒய்ஃபும் ஒரு இடத்துல இறந்து போயிருந்தாங்க. நிச்சயமா குருன்றவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த குரு மேல ஆக்ஷன் எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவனுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அவனை என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பைக் அவங்க கிட்ட வரணும்னு இருந்திருக்கு போல, அதனால தான் வந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. பேசாம இந்த பைக்கை யார்கிட்டயாவது வித்துருன, இந்த பைக் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவரை என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த வழியா ஏற்கனவே இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ண சாமியார் நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் தானே இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணாருன்ற மாதிரி இவரை வேகமா வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களால ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி குரு என்ன பண்றாருன்னா, இவரோட பிரச்சனையை ஒரு சாமியார் கிட்ட சொல்லிட்டாரு. சாமியாரும் சொல்யூஷனை சொல்லிட்டாரு. நீ அந்த மாட்டை சாவடிச்சு ஒரு இடத்துல புதைச்சு வச்சல, அதை தோண்டி எடு, அந்த எலும்பெல்லாம் எரிச்சு விட்டுரு, ப்ராப்ளம் ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி கண்டிப்பா அந்த பைக்கையும் நீ ஏதாவது பண்ணணும், அந்த பைக்கை எரிச்சு விட்டுரு, டோட்டலா இந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் அந்த எலும்பெல்லாம் எரிச்சிடுறாரு. பைக்கு தான் இவர்கிட்ட இல்லல்ல, காவேரிக்கு கால் பண்ணி அந்த பைக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பைக்குனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது, உன் ஃப்ரெண்ட் இறந்து போனதும் அந்த பைக்கால் தான், அதை நான் வித்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட வித்த, எனக்கு டீட்டெயிலாம் வேணும்ன்ற மாதிரி இவர் கேட்டு வாங்கிக்கிறாரு. அந்த இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி சென்னைக்கு கிளம்புறாரு. ஹீரோ அந்த சாமியார் கிட்ட ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டாரு பாத்தீங்களா, என்கிட்ட பைக்கை கொண்டு வா, உள்ள இருக்க ஆன்மாவை நான் வெளியேற்றிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் வெளியே போறதும் ஹீரோக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த சாமியாரும் பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா அவர் சாமியார் கிடையாது, அவர் முஸ்லீம் தான். முஸ்லீம்ல சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் பைக்கை கொண்டு வந்துடுறாரு. வா வந்து பக்கத்துல உட்காருன்ற மாதிரி இவரும் ஹீரோவை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த குருவும் ஆளுங்களும் ஹீரோ எங்கன்னு தேடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, பைக்கை சீக்கிரமா கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி கொளுத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தடுக்கிறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட ஃபேஸை பார்த்தா அந்த குரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவன் கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த கருப்பை பாக்குற மாதிரியே இருக்குல்ல, அதனால தான் ஆளுங்க கிட்ட கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அப்ப இந்த குரு என்ன பண்றாருன்னா, கத்தியை வச்சு வயிற்றுல குத்திடுறாரு. ஏற்கனவே நீ பண்ண தப்புனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறமா அந்த தப்பை பண்ணாத, நிறுத்துன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. ஆனா இவன் கேட்கிற மாதிரியே இல்ல. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சீக்கிரமா நான் முடிக்க போறேன்டா அப்படின்ற மாதிரி எட்டி மிதிக்கிறான். இவருமே பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்துடுறாரு.
இன்னமும் அந்த நபர் இருக்கார்ல பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் கையால தாண்டா உங்களுக்கு சாவுன்ற மாதிரி இவங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. டே அவனை ஒரேடியா முடிங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட குரு சொல்றாரு. இப்ப ஆளுங்களுமே ஒரேடியா முடிக்கிறதுக்காக போறாங்கல்ல, அப்ப சட்டுன்னு ஹீரோ பேய் பூந்த மாதிரி இந்த இடத்துல சண்டை போடுறாரு. அதான் அந்த கருப்போட பேய் இருக்கு பாத்தீங்களா, இவர் உடம்புக்குள்ள வந்துருது போல. இப்ப இவருமே கருப்பு மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு. குறிப்பா அந்த குருவோட கதையை முடிக்கணும்ல, குருவை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. குருவும் விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அடிச்சே குருவோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இந்த இடத்துக்கு வர சொன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு என்ன நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப உடம்பு விட்டு பேய் போயிருச்சுல, நம்ம ஹீரோ டயர்டா நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் உடம்புல இருந்து வெளியே போன பேய் இருக்குல்ல, இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகுது. சோ இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. இப்ப லக்ஷ்மிக்கும் இவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப ரெண்டு பேருமே அந்த பைக்கை நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைக்ல வந்துட்டு இருக்கும்போது பைக் ஒரு இடத்துல நின்றுது. பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்ப வேற ஒரு நபர் இருக்கார்ல, என்ன பிரதர் பிரச்சனையா, ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா கொஞ்சம் பெட்ரோல் தாங்கன்னு இவர் கேக்குறாரு. பெட்ரோல்லாம் தர முடியாது, வேணா மேடத்தை என் பைக்ல வச்சு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இவர் கோவத்துல நிறைய திட்டுற மாதிரிலாம் பேசுறாருல. அப்படி பேசும்போதுதான் இவர் ஒரு ஏரியாவோட ரூட்டு தலன்றது தெரிய வருது. நீங்க அந்த ஏரியாவோட ரூட்டு தலை தானே, இப்பதான் உங்களை ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் பைக் எடுத்துட்டு சிஸ்டரை கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவரோட பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.